இஸ்ரவேல் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தேவனை மறந்தார்கள். இருள் தேசத்தில் ஆட்சி செய்தது. பெலிஸ்தியர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அடக்கினார்கள். ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு வாக்குத்தத்தம் பிறந்தது. கர்ப்பத்தில் இருந்தே பிரித்து வைக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு நசரேயன், அவனது வல்லமை தேசத்தை நடுங்கச் செய்தது. அவன் சிங்கங்களை கிழித்தான். 1000 பேரை ஒரே மனிதனாக வென்றான். ஆனால் வல்லவர்களும் வீழ்வார்கள். அவனை வாள் வெல்லவில்லை, அவனது ஆசைகளே வென்றது. அவனது கண்களை இழந்தாலும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. அவன் தனது மரணத்திலும் தேவ பலத்தால் ஜெயம் பெற்றான். மேன்மையை காத்து கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா நம்புறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சினர்ஜி இந்தியா மிஷன் வட மாநிலங்களில் குறிப்பாக மகாராஷ்டிரா மையமாக வைத்து செயல்படுகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் இணைந்து பணியாற்றுகிறார்கள். ஒரு மிஷினரியை தாங்க 3000 ரூபாயும், ஒரு தாலுக்காவை தாங்க 9000 ரூபாயும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மிஷினரியையோ ஒரு தாலுக்காவையோ தாங்க முன் வரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.